ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் சாதா ப்ளவுஸில் நேர் கட்டிங்கில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம பேக் சைடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையும் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய பேக் சைடு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு இடையில கொஞ்சம் கிளாத் இருக்குது. இந்த கிளாத்தில் நம்ம பேக் சைடை நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம நேர் கட்டிங் தான் போடுறோம், நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமே பாருங்கள், அவுட்லைனில் ஏதாவது பிசுறு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் வரக்கூடாது, கிளாத் எல்லாம் அவுட்லைனில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம நேர் கட்டிங் தான் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அளவுகளை எடுத்து எழுதிக்கிட்டோம். உங்களுக்கு அளவு எடுக்கிறதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வீடியோ வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அது போல் நீங்கள் அளவுகளை எழுதிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட சைடு பாருங்கள், நம்மளோட பேக் சைடில் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட சைடும் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே பாருங்கள், ஆம்கோலோட ரவுண்டை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி கழுத்துக்கிட்ட கொஞ்சமாக அடையாளப்படுத்திக்கலாம். ஏன்னா முன்னாடி கழுத்து நம்மளுக்கு வேறு அளவில் தான் வரும். நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்லைன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் சைடை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்துக்காக நம்ம கோடு போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கா அளவுக்கு ஏற்ற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆம்கோலோட ரவுண்டு இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக கீழே இறக்கி வரைஞ்சிக்கலாம். ரொம்பவெல்லாம் இறக்க வேணாம். இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான், அதனால் கொஞ்சமாக இறக்கிக்கலாம். லைட்டாக இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி கழுத்தை மார்க் பண்ண போகிறோம். நான் அளவு எடுத்ததில் 6 இன்ச் வந்தது. தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 7 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இவங்க நார்மலான முன்னாடி கழுத்து தான், அதனால் நம்ம நார்மலாகவே வரைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப இறக்கி போகாமல் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கழுத்தை இறக்கி வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட முன்னாடி கழுத்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமே கிராஸோட லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். கிராஸோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வந்தது. கிராஸோட லென்த்து 12. அதுலேருந்து நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு சேர்க்கணும். ஏன்னா மேலே ஷோல்டர்கிட்டையும் தையலுக்கு வேணும், கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம், அந்த இடத்துலையும் தையலுக்கு வேணும். 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. நான் 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவுக்கு நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. நம்ம கோடு போடும்போது நேராக கோடு போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் எந்த வித ஜாயிண்ட்டுமே இல்லை. உங்களுக்கு நேர் கட்டிங்கில் ஜாயிண்ட் இல்லாத இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கோட்டுக்கிட்ட டேப் பிடிச்சிக்கலாம். இது முன்னாடி பெரிய டேட் பிடிச்சிருப்பாங்களே, அதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 2.5 இன்ச் வந்தது. 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது நம்மளுக்கு 2 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணிக்கலாம். அவங்க தையல் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 2 இன்ச் வச்சுக்கலாம், உங்களுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமே பாருங்கள், பட்டன் பெட்டி கிட்டத்தில் முன்னாடி கிராஸோட உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி கழுத்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம டேப் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு 3 இன்ச் வந்தது. அதுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தையல் நிறைய வரும், அதனால் நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இடுப்போட சைடு பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆம்கோல்லேருந்து பட்டிக்கு எவ்வளோ இடைப்பட தூரம் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் எடுத்துருங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கேல் எக்ஸ்ட்ரா கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இடுப்போட சைடு 5 வந்தது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 5 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம 2 புள்ளி மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு இடையில ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். இடுப்போட சைடுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னாடி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு முக்கோணம் மாதிரி ஒரு கோடு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கோடு போடணும். அதுக்கப்புறமே நம்ம கிராஸோட உயரம் எடுத்துக்கலாம். உயரம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி 2 மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு இடையில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக 2.5 இன்ச் வந்தது. அதுலேருந்து பாருங்கள் 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 2 கோட்டையும் தொடுற மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம கோடு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள், இதை நம்ம சமமாக கோடு போட்டாச்சு. நான் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறுத்தி வச்சு பொறுமையாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் அதே போல் பொறுமையாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம முக்கோணம் மாதிரி கோடு போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், நம்ம லைட்டாக வளைச்சி விட்டு வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வளைச்ச மாதிரி வரைஞ்சிங்கனாவே போதும்.
இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி பக்கத்தோட அளவுகள் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முன்னாடி பக்கத்தை நேர்கட்டிங்கில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் வந்து தையலுக்குலாம் விட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். முன்னாடி பக்கத்தை கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி தான் கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் சைடு ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும். அப் அண்ட் டவுன் வர்றது எதனால் வருது அப்படிங்கிறதே தெரியாது. அது வந்து பார்த்திங்கன்னா பட்டி வந்து அதிகமாக இல்லைன்னா கம்மியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக தைக்கிறப்ப சரியான அளவில் வரணும் அப்படின்னா அது வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 கிராஸோட அளவுகளையும் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸில் கிராஸோட அளவுகள் பார்த்திங்கன்னா சார்ஃபாக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் வச்சுக்கிட்டோம். உங்களோட அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 2 இல்லைன்னா 2.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மார்க் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது வந்து அளவு ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ரெண்டும் சமமாக எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏதாவது அவுட்லைனில் பிசிறு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து எந்த மாதிரி பிசிறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம பட்டிக்காக கரை கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை ஏற்கனவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடுக்கு கீழ் பகுதியில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட பேக் சைடு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நேராக கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பட்டியோட லென்த்து. இதை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். உங்களோட பேக் சைடோட அளவு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டியோட அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்பகுதியில் மடித்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததில் என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதைப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேக் சைடை பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளே மடித்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கோட்டு கிட்டத்தில் பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் இடையில் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து நம்ம டேப்பில் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து முதல்லே சொன்ன மாதிரி தான் பேக் சைடோட லென்த் அளவு தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேப் எடுத்துக்கலாம். டேப் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து டேப் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 2.25 இன்ச் வந்திருக்கு. இதில் வந்து தையலுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து 3.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்மளோட இடுப்போட சைடோட அளவு. அதுக்கப்புறமே நம்ம வந்து பட்டன் பட்டியோட சைடு வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம். பட்டன் பட்டியோட சைடு வந்து அளவு ப்ளவுஸ்லேயே 4 இன்ச்சு தான் இருந்தது. அதுபடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டியோட சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து 2.5 இன்ச் வந்தது. அளவு ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சில் தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து முதல்லே சொன்ன மாதிரி இடுப்போட சைடு வந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பட்டி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சைடில் அப் அண்ட் டவுன் வராது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்தாலும் தச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பேக் சைடுக்கு உண்டான அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பட்டி ஜாயின் பண்ணோன்னே பாருங்கள். உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்காமே தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடைசியில் உங்களுக்கு அது வந்து அதிகமாக வந்துடும், இல்லைன்னா கம்மியாக வந்துடும். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ அழகான ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம நேர் கட்டிங் தான் கட் பண்ணியிருக்கோம். இது போல் கிராஸ் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் வந்துடும். தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து மார்க் பண்ணியிருப்பீங்க, கட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.